நம்ம வந்து ஒருத்தர் நம்ம வணக்கம் வைக்கிறோன்னு இப்போ வந்து வணக்கம் வைக்கிற முறை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், யாருக்கு முதல்ல வணக்கம் வைக்கணும் அப்படின்னா, நம்மளை விட பெரியவங்க பார்க்கும்போது சின்னவங்க தான் முதல்ல வணக்கம் வைக்கணும். முதல்ல யார் வணக்கம் வைக்கணும்? சின்னவங்க தான் வணக்கம் வைக்கணும். அப்புறமா தான் அதை பார்த்துட்டு தான் பெரியவங்க வணக்கம் வைக்கணும். சின்னவங்க வந்து முதல்ல வந்து அந்த வணக்கம் வைக்கிறாங்களா, அதை பார்த்துட்டு தான் பெரியவங்க தனக்கு வணக்கம் வைக்கிற ஒரு சிறியவர்களுக்கு வணக்கம் வைக்க வேண்டும். இப்போ உங்களுடைய மேலதிகாரி இருக்கார் அப்படின்னா, உங்களுடைய மேலதிகாரிக்கு வந்து அவர் தான் வணக்கம் வைக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களை விட அவர் தான் மேலதிகாரி, அப்போ நீங்கள் தான் முதல்ல வணக்கம் வைக்கணும். ரெண்டாவது தான் அவர் வைப்பார். இப்போ நீங்கள் வணக்கமே வைக்கலை அப்படின்னா அவர் வைக்கக்கூடாது. உங்களுக்கு மேலதிகாரி வந்து உங்களுக்கு வணக்கம் வைக்கக்கூடாது. அதனால் ஒரு மேலதிகாரி தனக்கு முதலில் வணக்கம் வைப்பதை எதிர்பார்க்க வேண்டும். தனக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க தான் முதல்ல நமக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். வணக்கம் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மேலதிகாரி வந்து தனக்கு கீழ் பணிபுரிகிறவர்களுக்கு வணக்கம் வைக்க வேண்டும். இல்லை அப்போ அந்த தனக்கு கீழ் பணிபுரிகிறவர்கள் தனக்கு வணக்கம் வைக்கலன்னு ஒரு மேலதிகாரி உணர்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மேலதிகாரி என்ன பண்ணுவார், அந்த தனக்கு வணக்கம் வைக்காத அந்த தனக்கு கீழ் பணிபுரிகிறவர்களுக்கு வணக்கம் வைக்கக்கூடாது. அதனால் வணக்கத்தை வைப்பதற்கான முறை என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் தான் வணக்கம் வைக்கணும். ஏன்னா அவர் உங்களுடைய அப்பா. அதனால் முதல்ல நீங்கள் தான் எப்படிப்பா நல்லா சிரிக்கிறது. ஒரு அப்பாவும் மகனும் சந்திக்கிறாங்க, பையன் வந்து வெளியூர்லேருந்து வரான், அப்பா வந்து ஒரு 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா, யார் முதல்ல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது? சரி, இப்போ வணக்கம் வைக்க மாட்டாங்க, அப்பாவும் மகனும் வணக்கம் வைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அப்பா எப்படி இருக்கீங்க, அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அது முதல்ல யார் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த பையன் தான் வெளிப்படுத்தணும். ஏன்னா அப்பாங்கிறவர் பெரியவர். ஒரு பையன் வந்து எந்தவித உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் சும்மா இருக்கான், அப்பாவை பார்த்துட்டு எந்தவித உணர்ச்சியும் காட்டலை அப்படின்னா அந்த அப்பா என்னென்னணும் அப்போ அது வந்து அந்த அப்பா அமைதியாக இருந்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நீ வந்து முந்திக்கிட்டு போய் அந்த அப்பா என்ன பண்ணணும், தான் பையன்கிட்ட போய் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டக்கூடாது. அந்த மரியாதைங்கிறது வந்து அப்படி தான். முதல்ல சிறியவர்கள் தான் பெரியவர்களுக்கு தங்களுடைய பணிவையோ அல்லது மரியாதையோ வெளிப்படுத்த வேண்டும். அதன் பிறகு தான் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அந்த மரியாதை இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த பெரியவர்கள் வந்து சிறியவர்களின் மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த வணக்கம் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா முதல்ல சிறியவர்கள் தான் வணக்கம். யார் முதல்ல வணக்கம் வைக்கணும் அப்படின்னா சிறியவர்கள் தான் முதல்ல வணக்கம் வைக்கணும். சும்மா வந்து பார்க்குறவங்களெல்லாம் வணக்கம்னு சொல்லிடக்கூடாது. அவர்கள் சிறியவர்களா பெரியவர்களா? நம்மை விட பெரியவர்கள் என்றால் நாம் தான் முதலில் வணக்கம் வைக்க வேண்டும். நம்மை விட சிறியவர்கள் என்றால் அவர்கள் வணக்கம் வைக்கிறார்களா இல்லையா என்பதை பார்த்து விட்டு தான் வணக்கம் வைத்தால் மட்டும் அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்ல வேண்டும். வணக்கங்கிறது ஒரு பணிவு, அது ஒரு பணிவு. அது வணக்கங்கிறது என்னது, அது ஒரு பணிவுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பணிவுங்கிறது அது முதல்ல ஒரு பணிவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ வந்து சிறியவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரியவரை பார்த்து ஐயா வணக்கம் அப்படின்றாங்க, அது ஒரு பணிவு. அந்த பணிவிற்கு மதிப்பளிக்கும் விதமாக பெரியவர்கள் வணக்கம் அப்படின்றாங்க. அப்போ பெரியவர்களுடைய வணக்கம் வேறு, சிறியவர்களின் வணக்கம் என்பது வேறு. பெரியவர்கள் வந்து சிறியவர்கள்ட்ட பணிவாலாம் வணக்கம் சொல்ல மாட்டாங்க, மதிப்பு. அது சிறியவர்களின் பணிவை பார்த்து உன்னுடைய பணிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ ஒரு சிறியவர் இருக்கார், அவர் பெரியவருக்கு வணக்கம் வைக்கிறார், அது வந்து பணிவு. சிறியவர் வைக்கிற வணக்கம் என்பது என்னது, அதன் தன்மை என்பது பணிவு. இப்போ பெரியவர் வைக்கிற வணக்கம் என்பது மதிப்பு. உனது பணிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உனது பணிவை நான் மெச்சுகிறேன், பெருமிதம் அடைகிறேன், உனது பணிவால் நான் பெருமிதம் அடைகிறேன். அதுதான் பதிலுக்கு வணக்கம் வைக்கிறது. வணக்கம்னா 2 பேத்துக்கு ஒரே இது கிடையாது, அதோட தன்மை வேறுபடுது. பெரியவர்கள் வைக்கிற வணக்கத்துக்கும் சிறியவர்கள் வைக்கிற வணக்கத்துக்கும், ஒரு சிறியவர் வந்து பெரியவரை பார்த்து வணங்குறதுக்கும் பெரியவர் வந்து சிறியவரை பார்த்து வணங்குறதுக்கும் அந்த தன்மை என்பது வேறுபடுகிறது. இப்போ உங்களுடைய மேலதிகாரி இருக்கார், உங்களுடைய முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மேனேஜர் இருக்கார், நீங்கள் அவருக்கீழே வேலை பார்க்குறீங்க, உங்கள் மேனேஜருக்கு நீங்கள் வணக்கம் வைக்கிறீங்க, அதோட தன்மை என்னது, பணிவு. சார் வணக்கம் அப்படின்றீங்க, அது தன்மை என்பது பணிவு. ஆனால் அந்த மேனேஜரை நீங்கள் வணக்கம் வைக்கிறீங்கல்ல, அதை பார்த்துட்டு அவர் வணக்கம் வைக்கிறார், அதுக்கு என்ன அர்த்தம், உங்கள் பணிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய அடக்கத்தை என் முன்பு நீங்கள் பணிவாக இருக்கிறீர்கள், அதை நான் மெச்சுகிறேன், அதனால் நான் பெருமிதப்படுகிறேன், நான் வந்து பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய அந்த பணிவு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பாக வணக்கம் வைக்கிறார். ஓகேங்களா? அதனால் வணக்கம் வைக்கிற ரெண்டும் ஒரே மாதிரியானது கிடையாது. ஒரு பணிவை ஏற்றுக்கொள்வது தான். ஒரு சிறியவர்கள் தங்களுடைய பணிவை வெளிப்படுத்தும் விதமாக முதலில் சிறியவர்கள் தான் பெரியவர்களுக்கு வணக்கம் வைக்க வேண்டும். அந்த பணிவை அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் விதமாக, அந்த பணிவை ஏற்றுக்கொள்ளும் விதமாக, அதற்கு மதிப்பளிக்கும் விதமாக பெரியவர்கள் அதற்கு பின்பு தான் இரண்டாவதாக அந்த சிறியவர்களுக்கு வணக்கம் வைக்க வேண்டும். அதனால் வணக்கத்தோட தன்மையை வேறு மாதிரி, ஒரே மாதிரியானது கிடையாது. அதனால் இப்படி தான் வணக்கம் வைக்கணும். பெரியவர்கள் எப்போவுமே தனது சிறியவர்களுக்கு முந்தி கொண்டு வணக்கம் சொல்லக்கூடாது, அது வந்து அவமானம்.
பெரியவர்கள் தங்களுடைய அந்த தன்மையை உணரவில்லை என்று அர்த்தம். சும்மா எல்லாத்தையும் வணக்கம் வணக்கம்னு வைக்கக்கூடாது. சும்மா வணக்கம் முதல்ல அவங்கள சிறியவங்களா அவங்க தான் முதல்ல எனக்கு வணக்கம் வைக்கணும், அதை எதிர்பார்க்கணும். அவங்க வைக்கலையா, அவங்க வைக்கலை, நான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவங்க நம்மளை மதிக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். நம்மளை மதிக்கலை, அதனால் சிறியவர்களா பெரியவர்களை பார்க்குறோம், நாம் தான் முதல்ல மதிக்கணும் அவங்ககிட்ட. நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு நம்ம வணக்கம் வைக்கணும், நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறியவர்கள் என்ன பண்ணணும், பெரியவங்கள பார்த்தா வணக்கம் வச்சிடணும். அதனால் வணக்கம் வைக்கிற நடைமுறை நிறைய பேர் வணக்கமே வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு கூட நம்ம வைக்கலாம். வணக்கம் வைக்கிறதே பார்த்திங்கன்னா ஒத்த கையில் வணக்கம் வைக்கிறதோட 2 கையில் வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு பணிவு. அது 2 கையில் வைக்கணும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா வணக்கத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.